நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட்டுமே ஏழை மக்களுக்கான பட்ஜெட் தான். அதாவது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் கூட ஒவ்வொன்றும் அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு வந்து உதாரணத்தோட சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் உலகளாவிய பொருளாதாரம் வந்து நமக்கு என்னன்னு நம்ம நினைப்போம். புரியுதுங்களா? தமிழர்களுடைய சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா டப்புன்னு இந்த இடத்துல கரண்ட் போயிடுச்சுமா, உங்கள் வீடாக இருக்குன்னு எங்கள் வீடு. அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்வோம்? தொலைபேசி எடுத்து மின்சார வாரியத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? டக்குன்னு ஜன்னலை திறந்து பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பார்ப்போம். அங்கேயும் பிரச்சனை, எல்லாருக்கும் போயிடுச்சுப்பா, எனக்கு மட்டும் இல்லைப்பா. இது நம்மளோட மென்டாலிட்டி, நம்மளுடைய சிந்தனை. இவ்வளோ தான் நம்மளால் யோசிக்க முடியும். என் வீட்டில் பவர் போயிடுச்சு, உடனே அதுக்கு என்னன்னு நான் பார்க்கணும், முதல்ல என் வீட்டு ஃபியூஸை பார்க்கணும், இங்கே இல்லாட்டி நான் மின்சார வாரியத்தை தொடரும், இதை நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு நம்ம எதை அட்ரஸ் பண்ணுங்கிறத முதல்ல பார்க்கணும்.